ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு குறித்த தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலர் திரு முனுசாமி தரும் விளக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் இம்மாதம் 15 முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. நடைபெறவிருக்கும் 5 மாநிலங்களுக்கான தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இப்போது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் பொதுமக்கள், வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் என எல்லோருக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பல்வேறு தகவல்களை தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலர் திரு முனுசாமி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் முக்கிய நோக்கங்கள் குறித்து அவர் கூறும்பொழுது, இந்தியாவில் தேர்தல் என்பது மக்கள் கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுவது. இதற்கு அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தர் பணக்காரரோ இல்லை பதவியில் இருப்பவரோ மேற்கொண்டு காட்டி அவரே திரும்பி பதவிக்கு வருவதை தடுக்கும் பொருட்டு இதற்கு அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வரணும்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி நன்னடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டது. முதலாக இது கேரளாவில் செஞ்சு ஒரு பரிச்சார்த்தமாக பண்ணப்பட்டது. அதே இந்தியன் தேர்தல் கமிஷனும் இதை அடாப்ட் பண்ணி இதை நடைமுறைப்படுத்தி வருது. வருடத்திற்கு வருடம் இந்த நடைமுறைகள் மிகவும் நேர்த்தியான முறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பெருமளவில் எம்சிசி அந்த மாடல் கோடு ஆஃப் கான்டக்ட் என்ற விதிமுறையின் அடிப்படையில் நம்ம அமைதியான மற்றும் நடுநிலைமையான தேர்தலை சந்தித்து வருகின்றோம். அதேபோல் வரும் தேர்தலும் நடைமுறையும் நல்ல முறையில் நடைபெற இந்த எம்சிசி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டுன்னுவாங்க இங்கே ஆங்கிலத்தில். எல்லாருக்கும் சம வாய்ப்பு. இதில் ஏழைகள், பணக்காரன் என்றோ வேறு ஜாதி, மதம் எந்த இதுலையும் வரக்கூடாது. இப்போ எம்சிசி ஒரு நடைமுறைக்கு வந்தால் நம்ம ஓட்டை ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ கேட்க முடியாது. அது ஒரு குற்றமாயிடும். அப்புறமேட்டா பணம் கொடுக்க முடியாது. இந்த பணம் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிறது என்றது நடக்காது. இதெல்லாம் கட்டுப்பாடு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்த எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர் கூறும்பொழுது, இந்த கட்டுப்பாடு விதிகளை ஒரு நேர்த்தியான முறையில் கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாடு பறக்கும் படை அமைச்சிருக்கோம். ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் அமைச்சிருக்கோம். வீடியோ வியூவிங் டீம், அதாவது ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை பேரணியோ நடக்கும்போது ஒரு கட்சியினரோ இல்லைன்னா வேட்பாளரோ அது நடத்தப்படும் பேரணியை நடக்கும்போது பேரணியில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு வீடியோ வியூவிங் டீம் என்று அந்த டீமில் இருக்கிறவங்க கவர் பண்ணுறாங்க, வீடியோவை எடுக்கிறாங்க. ஏன்னா ஆதாரம் முக்கியம் நமக்கு. அதனால் வீடியோ எடுக்கிற வீடியோ ஒரு வியூவிங் பண்ணுறாங்க. ஒரு டீம் உட்காந்து அதை வியூ பண்ணி அதில் எவ்வளோ நபர்கள் கலந்து கொண்டாங்க, பட செலவுகள். ஏன்னா அவங்க சேர் போட்டிருப்பாங்க, ஸ்டேஜ் கட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜோட அளவு எப்படி இருக்கணும், ஒரு சேர் எவ்வளோ, ஒரு மைக் செட்டுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வேட்பாளரின் கணக்குக்கு போகணும். நம்ம ஒரு வேட்பாளர்கள் 28 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் என்று இருந்தால் அந்த செலவினங்கள் இதிலிருந்து கழிக்கப்படும். அப்போது இது செலவும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அவர் வேணால் அது ஒரு குற்றமாயிடும். அதனால் எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அந்த கட்டுப்பாடு என்பது அதை பொதுமக்களோ இல்லைன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லைன்னா வேட்பாளர்களோ அதை ஒரு சுமையாக நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக, ஏன்னா நம்ம இந்தியா பெரிய ஜனநாயக நாடு. அதில் தேர்தல்ன்றது பெரிய பணி. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தல் பாண்டிச்சேரின்னு பார்க்கும்போது 25 லட்சம் பேர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது பண்ணும்போது ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லாட்டினா இதெல்லாம் ஒரு நேர்த்தியான முறையில் நடக்க முடியாது. அதனால் தேர்தல் ஆணையம் இதை பல்முறையில் யோசித்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அப்சர்வர், அதாவது நேர்முக பார்வையாளர்கள்ன்ற பேர் பார்வையாளர்கள் நியமிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்சர்வர்னு இருக்கிறாங்க, பணப்பட்டுவாளர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருக்கிறாங்க, போலீஸ் காவல் அப்சர்வர்னு இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என அனைவருக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பொருந்துமா என்றும் மீறினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டபோது,
அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும், இது ரிஜிஸ்டர் பார்ட்டியாக இருக்கலாம், சுயேட்சை எம்எல்ஏ இருக்கலாம், அவங்களுக்கும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி கட்சியில் சேர்ந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. இப்போ அதுமாரி பண்ணால் நம்ம துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ கட்சியில் இருக்கிற ஒரு இப்போ வேட்பாளர் பணம் கொடுக்கறது அது மாதிரி இருக்கிறதா குற்றம். இந்த குற்றத்துக்கெல்லாம் தண்டனை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஃபைனு அப்படிலாம் இருக்குது. இந்த ஃபைனும் அமௌண்ட்டும் இதுவும் சேர்ந்த மாதிரியானும் இருக்குது. ரெண்டுமே போத்தும், ஃபைனும் இருக்கும், சிறை தண்டனையும் இருக்கும். இதையும் இந்த மாதிரியான தண்டனைகளும் அந்த சட்டத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எம்சிசின்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு நெறிமுறைகள் தான் வச்சுங்களா. இதுக்கு லா பேக்ரவுண்ட் கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பேக்ரவுண்ட். பட் இந்திய பிரதிநிதித்துவ சட்டம்னு இருக்குது பாருங்கள், அதில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் குற்றம் சொல்லிட்டு. நம்ம அதிகம் இந்திய பிரதிநிதித்துவ சட்டம் ப்ளஸ்ஸு இந்திய தண்டனை சட்டம் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை பொதுமக்கள் நேரடியாக புகார் செய்ய உதவும் சி-விஜில் செயலி குறித்து அவர் கூறும்பொழுது, இப்போ ஒரு வேட்பாளர் பேர் எழுதி வச்சிருக்காருன்னு வச்சுங்க, அதை அதனால் பொதுமக்கள் பொதுமக்கள் அதை பார்த்துட்டு இது தப்பு தானே, இது வயலேஷன் சொல்லிட்டு அவரை அதை ஃபோட்டோ பிடிச்சோ இல்லை வீடியோ எடுத்தோ அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிட்டா அது கன்சர்ன்டு நம்ம எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அந்த எந்த ஆர்வ போகுதோ அந்த எஃப்எஃப்டி பறக்கும் படைக்கு அனுப்பப்பட்டு அந்த பறக்கும் படை கிட்டத்தட்ட 100 நிமிஷத்தில் ஒரு 1 hour 40 minutes அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவர் மேலே கேஸ் புக் பண்ணுவோம். யார் எழுதுனாருன்னு தெரிஞ்சால் அவர் மேலே கேஸ் புக் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த சிவரம்பத்தை அழிக்கணும். இதெல்லாம் இருக்குது. சி-விஜில்ன்றது உட்காந்த இடத்துல உங்களுக்கு ரிப்ளையே கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆப்லேயே ஜிபிஎஸில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்டை லாட்ச் பண்ணிக்கிறீங்கன்ட்டு தெரிஞ்சிடும். அதனால் அது ஒரு சிறந்த முறையான ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க. பொதுமக்கள் இதெல்லாம் நல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா அவேர்னஸ் எல்லா மக்களுக்கும் நிறையா இருக்குது. தேர்தல் சம்பந்தமான விளம்பரங்கள் குறித்து அவர் கூறும்பொழுது, நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம தேர்தல் விளம்பரத்தையோ அந்த தேர்தல் சம்பந்தமான வாக்கிங் அதுக்கு தனியாக அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு செல்லு இருக்குது. இப்போது நம்ம எம்சிசின்றது மாரி மாடல் நடத்தி வரும்போது எம்சிஎம்சின்னுவாங்க, ப்ரீ சர்டிஃபிகேஷன், மீடியா சர்டிஃபிகேஷன். அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் பண்ணால் தான் ரேடியோவில் போட முடியும், இல்லைன்னா டிவியில் விளம்பரம் போட முடியும், இல்லைன்னா எஸ்எம்எஸ் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில். இதை எல்லாமே இந்த பொதுவில் அவங்கக்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு எது செஞ்சாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா இந்த பொது நிகழ்ச்சிகள் இருக்குது, கருத்தரங்கம் இருக்குது, காலேஜில் கல்ச்சரல் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கும் நம்மக்கிட்ட எம்சிசி கேட்பாங்க. ஏன்னா கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறவங்க எந்த காரணத்தை இன்வால்வ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதால் இந்த இதையும் முக்கியமாக பார்க்குறதுக்காக அதுக்கும் நாங்கள் பர்மிஷன் தரோம். எம்சிசியில் நாங்கள் பர்மிஷன் தரோம் வச்சுங்களா. அப்பயே அந்த கண்டிஷன் கொடுத்துருவோம். இதில் எந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியும் இன்வால்வ் ஆகக்கூடாது, பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் இருக்கக்கூடாது, அதில் தேர்தல் தொடர்பான ஸ்பீச்சுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனோடு தான் நாங்கள் தரோம். அதேமாரி விளம்பரங்கள் முன்னவே தணிக்கை செய்யப்படுகிறது. எம்சிஎம்சி என்ற குழுவினால் தணிக்கை செய்யப்படுகிறது. வணிகர்களுக்கான பொதுவான விதிமுறைகள் குறித்து அவர் கூறும்பொழுது, வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, எதுவுமே பிரச்சனை கிடையாது. எப்பயுமே எந்த நிலையுமே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் அந்த எந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு வணிகர் நம்ம ஒரு 50,000க்குள்ளே தான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போகும்போது பறக்கும் படையினர் நம்மளை செக் பண்ணுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட 50,000க்குள்ளே இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணப்படுறதில்ல, விட்டுருவாங்க. இப்போ வணிகர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு கடையோ பெட்ரோல் பங்கோ வச்சுருக்கவங்க இன்றைக்கி அதை நேற்று நைட் கலெக்ட் பண்ண காசை இன்றைக்கி பேங்க்கில் கட்ட போவாங்க. இப்போ கட்ட போகும்போது அவங்க கலெக்ட் பண்ணாங்க பாருங்கள், அதுக்கான ரசீது இருக்கும். எப்படியும் அந்த ப்ரூஃபோடு போகும் எப்பயுமே. ஏன்னா ப்ரூஃப்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம செக் பண்ணிவிட்டு உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை வராது. நம்மளுக்கு இப்போ எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் இல்லாமல் இருக்கிறது தான் பிடிப்பாங்க. கரெக்டான உங்களை தகவல் சொன்னீங்கன்னா, இதுக்காக நான் ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு கல்யாண வீடாக இருக்கும், கல்யாண வீட்டிலேருந்து சில பேருக்கு சில கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சில பொருள் வாங்கிட்டு போவாங்க. அதுப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை அடிச்சிருப்பீங்க, என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல அந்த ஜாமானுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வாய்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் போலீஸ்கிட்டையோ பறக்கும் படையினர்கிட்டையோ எஸ்எஸ்டின்ற டீம்கிட்டையோ காட்டினீங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தாலும் விட்ருவாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது ஒரு
காலம் கொஞ்சம் விரைவாமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளது இந்த ஜனநாயகத்தை நிறுத்தணும்னா நம்ம தேர்தல் ரொம்ப முக்கியம். அந்த தேர்தல் ரொம்ப முக்கியம்னா அதை நல்லா நடத்தணும். அதுக்கு சின்ன இதுதான் இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துலையும் பிரச்சனை கிடையாது. அரசாங்கத்திற்கான பொதுவான விதிமுறைகள் குறித்து அவர் கூறும்பொழுது, கவர்மெண்ட் டியூட்டிக்காக, அதாவது தேர்தல் எலெக்ஷன் டியூட்டிக்காக ட்ராப் பண்ணியிருப்போம். அவங்களெலாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பொதுவாக ஆள்லாம் வைக்க முடியாது. புதுசாக முடியாது. புதுசாக ஒரு ஆள் வைக்கிறது அது கூடாது. இப்போ புது ஸ்கீம்ஸ் அறிவிக்க முடியாது. புது ஸ்கீம்ஸ் எதுவும் அறிவிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே ஒரு ஒர்க்கு ஆரம்பித்து அது நடந்துகிட்டு இருந்தால் அதை பற்றி தடை எதுவும் கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டான ஒர்க்குக்கு பணம் கொடுக்கணுன்னு இருக்கும், கான்ட்ராக்டாக பணம் கொடுக்கணும்னு, அதெல்லாம் ஒன்றும் தடை இல்லை. ஏன்னா புதுசாக ஒரு ஒர்க்கை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, புதுசாக ஒரு ஸ்கீமை நம்ம அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. அதுமாரி அதிகாரிகளை தேர்தல் துறையுடன் அதிகாரிகளை கமிஷனோட ஒப்புதல் இல்லாமல் இப்போ மாற்றம் செய்யக்கூடாது. தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து அவர் கூறும்பொழுது, இப்போ வாக்குச்சாவடின்னு வச்சுக்கலாம். வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டருக்கு கேன்வாஸ் கிடையாது. நம்ம மார்க்கிங்லாம் பண்ணியிருப்போம். 100 மீட்டர் 200 மீட்டர் மார்க்கிங் பண்ணியிருப்போம். அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த 100 மீட்டர் பகுதியில் அதாவது கேன்வாசிங் சொல்லுவாங்க பாருங்க, எந்த வகையான வாக்கு கேன்வாசிங்கும் பண்ணக்கூடாது. எந்த ஆஃபீஸும் இருக்காது. இப்போ தேர்தல் ஆஃபீஸ்லாம் வச்சுருப்பாங்க சில பேர், அதெல்லாம் 200 மீட்டருக்கு மேலே தான் வச்சுருப்போம் தேர்தல் ஆஃபீஸு. இப்போ நீங்கள் அந்த 100 மீட்டருக்கு மேலே தேர்தல் கமிஷனை அனுபவித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் அப்பால் ஒரே ஒரு டேபிள், 2 சேரு, ஒரு கொடை, அதை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்கலாம் அவங்க எந்த சிம்பிள்லாம் காட்டக்கூடாது. இப்போ யாரும் ஹெல்ப் பண்ணால் வெறும் வெள்ளை பேப்பர்லேயே சொல்லலாம், அந்த நம்பர் சீரியல் நம்பர் குறித்து அனுப்பலாமே தவிர அவங்களோட சின்னங்களோ எதையோ இருக்கக்கூடாது. நிறைவாக பொதுமக்களுக்காக சில தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். மாடல் கோடு சுமை இல்லை. ஏன்னா இது நமக்கு பின்னாடி சுதந்திர ஒரு டெமோக்ராட்டிக் கோசம் நம்ம எடுக்கிற ஒரு நடவடிக்கை தான். இதுக்கு நீங்கள் பொதுமக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும்னு தான் நாங்கள் வேண்டுறோம். ஏன்னா சில இடத்துல நம்ம சொல்கிறோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எது செஞ்சாலும் அதுக்கான நம்ம படம் எடுத்து பரிவர்த்தனை செஞ்சால் அது ஒன்று அத்தாட்சியோட நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இதில் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் ஒரு அந்த காலம் கொஞ்சம் கூடுதலாகும், அதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கணும் நீங்கள், அவ்வளோதான். ஏன்னா இது பெரிய ப்ராசஸ். நம்ம சின்ன சின்ன வேலையை நடக்கும் போதே நம்மளுக்கு இழுக்குது. இது ஜனநாயகம் நடந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரியில் அதெல்லாம் பெரிய வேலை. அதுக்கு பொதுமக்களை கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக நடத்தணும்னு சொல்ல கேட்டு. நேயர்கள் இதுவரை கேட்டது தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு குறித்த தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. விளக்கம் தந்தார் புதுச்சேரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலர் திரு முனுசாமி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் யஸ்நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.